இப்ப நீங்க பாருங்க, நிறைய பணக்காரன் பல பேரை ஏமாத்தி சம்பாரிச்சு, அந்த சம்பாத்தியத்தினால மூளை வளர்ச்சி இல்லாம, வியாதிக்கார குழந்தைகளை பெத்துக்கிட்டு, வியாதிக்கார பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இருக்கானே ஒழிய, இவன்ட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி போகல. இந்த சயின்ஸ புரிஞ்சுக்காம தான் நம்ம இன்னும் பெரிய பாசத்தோட வாழ பார்க்கிறோம். எல்லார் உடம்புலயும் எல்லா கிருமியும் இருக்கு. அந்த கிருமிகள் இந்த உடம்புல வாழ்றதுக்கு இந்த ரத்த ஓட்டத்தை ரத்தத்துக்கு பதிலா சாக்கடையை ஓட வச்சுட்டா சாக்கடையில கிருமி வளர்ற மாதிரி நம்ம உடம்புல வளரும். அந்த புழுவில் விஷ உணர்வு உங்க உடம்பு விட்டு சாகிற வரைக்கும் போக்குவரத்து இல்லை. அவைகள் அதிகமா வராம இருக்கிறதுக்கு தியானம் பண்ணி அவங்களை அமைக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய இம்யூனைசேஷன் பவர்ங்கிறது உங்களுடைய ஆத்ம பலம். உடனே எர்த்தாயிரும். இந்த 5 விரல்ல இது பூமி மையம். அடுத்து வேற வயிற்றுல பூசுறோம், கையில பூசுறோம், காலையில இந்த 3 விரல்ல பூசுறோம். இந்த 3 விரலும் என்னன்னா, இது காற்று மையம், இது கடவுள் மையம், பூமி மையம். இது வாதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இது பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இது கபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதை வச்சு பூசிட்ட போதும் 3 கண். இப்ப நீங்க பாருங்க, நிறைய பணக்காரன் பல பேரை ஏமாத்தி சம்பாரிச்சு, அந்த சம்பாத்தியத்தினால மூளை வளர்ச்சி இல்லாம, வியாதிக்கார குழந்தைகளை பெத்துக்கிட்டு, வியாதிக்கார பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இருக்கானே ஒழிய, இவன்ட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி போகல. இந்த சயின்ஸ புரிஞ்சுக்காம தான் நம்ம இன்னும் பெரிய பாசத்தோட வாழ பார்க்கிறோம். பற்று வேறே, அன்பு வேறே. அன்பு வையுங்கள், பற்று வைக்காதீர்கள். பற்று வைக்க 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 நீங்களே அந்த குழந்தைகளுடைய வாழ்வியலுக்கு கெடுதலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்பா மாத்திரம்தான் இருக்கணும், பற்றோட குழந்தைகளோட இருக்கக்கூடாது. அந்த பற்றே உங்க பாவத்தை அது வாங்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் புத்தர் வெளியே போக சொல்லல. குழந்தைகள் அவைகள் அவங்களுடைய பிறப்புக்கு வளரும். நாம் இறைநிலையோட இருந்தா போதும். காந்த மாதிரியே நான் இறைநிலையோட இருக்கல, என் பிள்ளைக்கு என்கிட்ட இருந்து இறைநிலை போயிட்டே இருக்கு. சோறு கொடுத்தாதான், பணம் கொடுத்தாதான், குதிரை ஏற்றத்தை சொல்லி கொடுத்தாதான் அவன் ராஜா ஆக போறான்னு இல்லை. இவருடைய இறை சக்தியே அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறத இந்த நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாம தான் புத்தர் பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாருங்கிறோம். இல்ல, நான் எனக்கு ஒரு தடவை ஒரு சாமியாரை பார்க்கையில வாய் தவறி சொல்லிட்டேன். ஒரு 25 வருஷம் குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன், இனிமே ஆன்மீக நிலைக்கு போகணும் அப்படிங்கையில குடும்பத்தை விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டேன். அவர் என்னமோ சாமியாரா புத்தர் போன மாதிரி போயிடும். இல்ல குடும்பத்துல இருந்துகிட்டேன்னு என்னை கரெக்ட் பண்ணுவோம். நானும் அந்த ஆங்கிள் தான் சொன்னேன்னா கூட என் வாயில இருந்து வந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா, இனிமேல் குடும்பம் பற்றுன்னு இல்லாம இதை விட்டுட்டு ஆன்மீகமா போகணும், அதுக்கு தான் நான் உங்ககிட்ட பிளஸிங் வாங்க வந்திருக்கேன்னு. குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்துல இருந்துகிட்டே சீக்கிரமா வரேன். அந்த வார்த்தையை எவ்வளவு கரெக்டா யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. புத்தர் காட்டுக்கு போயிட்டா கூட தன்னுடைய அருளால் அந்த குழந்தையும் அந்த மனைவியும் ப்ரொடெக்ட் பண்ணப்படுகிறாருங்கிற ஞானம் அவருக்கு வந்ததுனால இது முக்கியம் இல்லைன்னு நினைச்சாரு. நம்ம என்ன அதுல உழல்றோம். சூப்பர் ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. பற்று வேற, அன்பு வேற. அந்த இரு வார்த்தைகளோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உலகியல் வாழ்க்கை எது, ஆன்மீக வாழ்க்கை எது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. ஐயா, நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த காலநிலை மாற்றம் இருக்கு இல்லைங்களா? காலநிலைக்கு ஏத்தபடி சில நோய்கள் கூட நமக்கு வந்துட்டே இருக்கும். வெயில் காலத்துல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். குளிர்காலத்துல இந்த மழைக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இது எல்லாமே கிருமிகள் தான் காரணமா? இல்ல நாம அந்த காலநிலையை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறது காரணமாங்க? அதான் நீங்க கிருமிகள் காரணம் இல்லை. ஏனென்றால் எல்லார் உடம்புலையும் எல்லா கிருமியும் இருக்கு. அந்த கிருமிகள் இந்த உடம்புல வாழ்றதுக்கு இந்த ரத்த ஓட்டத்தை ரத்தத்துக்கு பதிலா சாக்கடையை ஓட வச்சுட்டா சாக்கடையில கிருமி வளர்ற மாதிரி நம்ம உடம்புல வளரும். நாம் எண்ணங்கள் சுத்தமா இருந்தால், நமது ரத்தம் சுத்தமா இருந்தால், அந்த சூழ்நிலையில் எந்த கிருமியும் வளர போறதில்லை. எல்லார் உடம்புலையும் எல்லா கிருமியும் இருக்குங்கிறத நீங்க யாரும் மறந்துட வேணாம். என்னைக்கோ நம்ம பழைய ஆளுகள் சொன்ன கந்தசஷ்டி கவத்துல பாத்தீங்கன்னா, பெண்களை தொடரும் பிரம்மராஷ்டர்னு ஒண்ணு இல்ல, ஒரு உமனைசர் அவனுடைய எண்ணம்.
அதே மாதிரி பிள்ளைகளை தின்னும் புழக்கடை முனியும்னா அது ஒரு எதிர்மறை உணர்வு. நீங்க புழக்கடை முனின்னு ஒண்ணு வந்து நம்ம பிள்ளைய சாப்பிட போறது இல்ல. நம்ம எதிர்மறை உணர்வே பிள்ளைய ஆரோக்கியமா வாழ வைக்கலைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி சூரபத்மனை கொன்னதும் நரகாசுரங்கிறவனை தீபாவளி அன்னைக்கு கொன்னதும் ஒரு அரக்கன் அல்ல, ஒரு வைரஸ். இன்னைக்கு வந்த கரோனா வைரஸ் வரைக்கும் எல்லார் உடம்புலையும் எல்லாம் இருக்கு. எல்லா கிருமியுடைய உணர்வுகளும் இருக்கு. அவைகள் வளர விடாம பார்த்துக்கிற வேண்டிய வேலை ரத்தம் சுத்தமா இருந்தா. என்னுடைய குருநாதர் சொல்றாரு, ஒரு சின்ன தேள் கொட்டிருச்சு அல்லது உங்கள் உணவில் தெரியாமல் ஏதோ ஒரு பூச்சியுடைய ஒரு புழுவுடைய முட்டைக்கோஸ்லயோ பீட்ரூட்ல முட்டைக்கோஸ்லயோ வெண்டிக்காயிலயோ ஒரு புழு இருந்து தெரியாம சாப்பிட்டுட்டால் அந்த புழுவில் விஷ உணர்வு உங்க உடம்பு விட்டு சாகிற வரைக்கும் போக்குறது இல்லை. அவைகள் அதிகமா வராம இருக்கிறதுக்கு தியானம் பண்ணி அவங்களை அமைக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய இம்யூனைசேஷன் பவர்ங்கிறது உங்களுடைய ஆத்ம பலம். ஆன்ம பலம் அதிகமாயிட்டா இவைகள் வாழ போறது இல்லைங்கிறத தவிர உஷ்ணம், உலக வெப்பமயம், சூழ்நிலை இதெல்லாம் சுத்த பொய். எல்லா இடத்துலயும் இருக்குது, நம்ம உடம்புல இருக்கு. அது கூடினாலும் குறைஞ்சாலும் நம்ம உடம்புல அந்த அளவுக்கு மாறுது. அவைகள் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய ஆன்ம பலம் கூட இருக்கணுங்கிறத தவிர வேற எந்த முறையிலையும் மாற்ற முடியாது. எந்த ஊசியை போட்டு எந்த மருந்தையும் கொடுத்து மாற்ற முடியாது. சித்த வைத்தியம் ஒரு காலத்திலையும் பாக்டீரியா பத்தி பேசுறதே கிடையாது. உங்களுடைய வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் ஆயிட்ட போதும் உங்களுக்கு ஆரோக்கியம். வாதம் பித்தம் கபத்தை எடுத்து பார்த்துக்கிறோம். நம்ம விபூதி பூசுறதே நெத்தியில பூசுறது இந்த விரல வச்சு பூசுவோம், மோதிர விரல வச்சு இப்படித்தான் பூசுவோம். ஏன்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி பூரா ஆக்னா சக்கரத்தெல்லாம் கர்மாவா இருக்கு. அது நமக்கு பூசிக்கிட்டாலும் சரி, நம்மளுடைய உறவினர்களுக்கு பூசினாலும் இந்த கையை கொண்டு வைக்கையில அவங்களுடைய பாவம் நமக்கு வருது. வந்த வேகத்துல இது பூமிங்கிறதுனால எர்த் ஆயிருது. நாங்க எலக்ட்ரிசிட்டி எர்த் பண்ற மாதிரி நெகட்டிவ். அதனாலதான் இந்த விரல்ல பூசுறோம் விபூதி பூசையில. உடனே எர்த் ஆயிரும். இது இந்த 5 விரல்ல இது பூமி மையம். அடுத்து வேற வயிற்றுல பூசுறோம், கையில பூசுறோம், காலையில இந்த 3 விரல்ல பூசுறோம். இந்த 3 விரலும் என்னன்னா, இது காற்று மையம், இது கடவுள் மையம், இது பூமி மையம், இது வாதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இது பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இது கபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதை வச்சு பூசிட்ட போதும் 3 கண்டு எங்க வேணாலும். சோ இந்த சயின்ஸ் அதுல இருக்கு. வாதம், பித்தம், கபம், இந்த 3 விரலும். இது ஏர் மெரிடியன், இது லிவர் மெரிடியன், பித்தத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியது, இது ஸ்பிளீன் மெரிடியன் அல்லது பூமி மையம். இந்த 3ஐயும் சேர்த்து பூசுறது அந்தந்த அவங்க 3ஐயும் கையை வச்சு பாக்குறத நான் என் உடம்புல பேலன்ஸே பண்ணிக்கிறேன், குறையாம கூடாம. இது நல்லா பண்ணிக்கங்க. இந்த உடம்பில் வாதமும் பித்தமும் கபமும் அவைகளுடைய அளவுக்கு ஏத்தாப்புல கூட குறையல. எது எது எவ்வளவு இருக்கணும், 2 மாத்திரை 1 மாத்திரை 1/2 மாத்திரைன்னு அவங்க கணக்கு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவு ஆழமான பரிச்சயம் கிடையாது. இவைகளை பேலன்ஸ் பண்ணிக்கிறது மாத்திரம்தான் நம்ம ஆரோக்கியமா வாழ்றது. அதை நம்ம என்ன பண்றோம்னா, இதை நீங்க போய் பேலன்ஸ் பண்ண வேணாம். உங்க உடம்புல ஆக்சிஜன் கொடுத்துட்டீங்கன்னா அது எது எப்படி இருக்கோ அப்படி அதை ரெகுலேட் பண்ணிடும். அதுதான் தியானத்தின் வெற்றியே. நான் போய் விபூதி பூசணும், நான் போய் வாதத்தையும் பித்தையும் கவம் எது கூட இருக்குன்னு மெஷர் பண்ணணும்லாம் பாண்டி இல்லை. சுவாசிக்கிற பிராணவாயு உடம்ப கொடுத்துட்டா அந்த பிராணவாயு வெப்பம், வாதம் எவ்வளவு இருக்கணும், பித்தம் எவ்வளவு இருக்கணும், கபம் எவ்வளவு இருக்கணும், அது பேலன்ஸ் பண்ணிக்கிறது. அதனால இந்த உலகத்துல உள்ள மாற்றங்களுக்கு ஏத்தாப்புல என் உடம்பு மாறுதுங்கிறது அல்லது வெளியில உள்ள கிருமி பாதிக்கிறதுங்கிறது யூனிவர்சலா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க தப்பான வாழ்வியல். எல்லா கிருமியும் எல்லா விதமான வைரஸும் எல்லார் உடம்புக்குள்ளயும் இருக்கு. அவைகள் தன்னுடைய பலத்தை அதிகமாக்காம இருக்கிறதுக்கு வீடை சுத்தம் பண்ற மாதிரி உடம்பை சுத்தம் பண்ணி இருந்தால் அவைகள் வளர போறதில்லை. அவ்வளவுதான். நம்மளே ஒரு பாத்திரத்தை கழுவி வச்சிருப்பாடுங்கன்னு ஏன் சொல்றோம்னா, அந்த பாத்திரத்தில் சாப்பிட்ட சாப்பாடுகள் இருக்க வரைக்கும் அந்த உணவை எடுத்துக்கொண்டு அந்த கிருமிகள் பல பங்கு வளரும். அந்த வளர்றதை இல்லாம ஆக்கணும்னா அதுல உணவு இல்லாம ஆக்கிட்டா போதும். அதுக்காகத்தான் அப்ப அந்த உடம்பு
உடம்புக்குள்ள எப்படி கிருமி இருக்கோ அப்படி வீட்டுக்குள்ளேயே வளராம இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பாத்திரத்தை விளக்கிட்டு படுங்கிறோம். நீங்க கோயில்கள்ல முதல் பிரகாரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பலிபீடம்னு வச்சிருப்பாங்க. அது ஷேப்பை நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒரு பிரமிடாலஜி தத்துவம். பிரமிட் ஷேப். அங்க வர்ற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது மேல வந்து உட்கார்ந்துருக்கும். அவைகளுக்காக ஒரு உணவு பதார்த்தம் கொடுக்கிறதா ஒரு 10 பருக்கையை வைக்கிறது. அந்தகளை கொல்றதுக்காக காப்பர் சொம்புல வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊத்துறது. ஏன்னா அந்த பிரமிடோட டாப்ல தான் நெகட்டிவ் எனர்ஜி வரும். அவைகளுக்கு ஒரு உணவை கொடுத்துட்டு அதை சாப்பிட்டு அதை வேஸ்ட் ஆக்கிறோம். அவைகளை சாடிக்கிற தண்ணி ஊத்துறது பெரிய சயின்ஸ். நீங்க பார்த்திருப்பீங்க, கோயில் அர்ச்சகர் முதல்ல சுத்தி உள்ள அந்த பலிபீடத்துக்கெல்லாம் போய் மணி அடிச்சு தண்ணி ஊத்தி கொஞ்சம் பருக்கை எடுத்து போட்டுட்டு வருவாரு. அந்த இடத்துலதான் நெகட்டிவ் எனர்ஜி வந்து சேருது. அது நம்ம வீட்லயே பாத்திரம் விளக்காம இருந்தால் சேருது. அதே மாதிரி உடம்பு விளக்காம இருந்தாலும் சேருது. உடம்பை விளக்குறதுக்கு புளியோ வாஷிங் பவுடரோ புதுசா வந்திருக்க வாஷிங் பவுடரோ தேவையில்லை. பிராணவாயு இருந்தா போதும். அதனாலதான் ஒரு குறள் எழுதிட்டாரு, புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். சரி, ஆமா, அகத்தூய்மை வாய்மையால் காண வள்ளுவர் குறள். புற தூய்மை என்பது உங்க வெளியில உள்ள அழுக்கையோ வேர்வையோ போக்குறதுக்கு தண்ணியில குளிச்சா போதும். உள்ள ரத்தம் சுத்தமாகணும்னா அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். நல்ல எண்ணங்களால் இருக்கணும். அப்பதான் ஆக்சிஜன் நிறையும், அப்பதான் உடம்பு சுத்தமாகும். சோ உங்களுடைய உடம்புக்குள்ள ஆக்சிஜன் லெவல மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உலகத்துல ஒரு பாம் போட்டா கூட, ஒரு ஆட்டம் பாம் போட்டா கூட அந்த ஆட்டம் பாம் நம்மளை பாதிக்காதுங்கிற உண்மையை யாரும் புரிஞ்சுக்கல. சொல்லுங்க. சந்தோஷம் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா, இந்த காலநிலைகள்ல வரும் நோய்களுக்கு மலர் மருத்துவத்துல மருந்துகள் இருக்குங்களா ஐயா? இல்ல, அதான் மலர் மருந்துங்கிறதே நம்மளுடைய மனநிலை மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மன எண்ணங்களால் பிராணவாயுவை விரயம் பண்ணதை நிறுத்தின உடனே அந்த விரயமான பிராணம் மிச்சமான உடனே உடம்பு ஆரோக்கியமாயிருது. அவ்வளவுதான். அப்ப அந்த ஆளுக்கு என்ன மனநிலை, கோபக்காரர்னா அதுக்கு வேற மருந்து, கவலைப்படுறாள்னா அதுக்கு ஒரு மருந்து, சந்தேக புத்தி உள்ளவர்னா அதுக்கு வேற மருந்து. அந்தந்த குணம் மாறாத வரைக்கும் அவர் நிகழ்காலத்தில் வாழப்போறது. இந்த நிகழ்காலத்தில் வாழ்வதுங்கிறது புத்தர் காலத்திலிருந்து ஓசோ வரைக்கும் பண்ணது. நம்ம தம்பி வீடு கட்டிட்டா நம்ம கட்டல உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம எண்ணம் பூரா அதுல போய் நம்ம கட்ட போறதே இல்லை. அப்ப அவன் கட்டிட்டாங்கிறத பொறாமை உணர்வு இல்லாம வாழ்ந்தாலே போதும். அப்ப அந்தந்த குணத்துக்கு மருந்தை கொடுக்கணுமே ஒழிய ஒரு தனி மருந்து எல்லா வியாதியும் கியூர் பண்ண போறது இல்லை. அவங்க குணத்துக்கு ஏத்த மருந்து அவங்களுடைய முழுமையாக குணப்படும். சூப்பர் ஐயா. ரொம்ப நல்லா சொன்னீங்க வந்துட்டு. ஐயா, நாம கோவில்களுக்கு போறது வந்துட்டு கோயில்களுக்கு நம்ம போறது பக்திக்காக போறோம் இன்னைக்கு காலகட்டத்துல வந்துட்டு. அங்க உண்மையிலேயே அந்த பக்தி இருக்கா அப்படின்னா தெரியல வந்துட்டு. கோவிலுக்கு நம்ம எதுக்காக போகணும்? கோயிலுக்கு எதுக்காக போகணும்? அதாவது நல்ல அருமையான கேள்வி. மொத்தமா சொல்லணும்னா இந்த பூமியை ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய ஒரே பிளானட் சூரியன் தான். சூரியன் தான் முழுமுதற் கடவுள். அதுக்கு அந்தந்த மதத்துல அந்தந்தவங்க வேற வேற பேர் கொடுத்துக்கலாம். என்னை கேட்டா காந்த சக்தியுமே, இன்னொருத்தர் கேட்டா காஸ்மிக் எனர்ஜி பாரு, இன்னொருத்தர் அவர் மதத்துல முருகன் பாரு, வேற வேற பேர்கள் கொடுத்திருப்பாங்க. ஆனால் அத்தனையும் சூரியன்ல இருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் தான். அதனாலதான் அஸ்வத் வஜாய வித்மகி பாச கத்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயான்னு சொல்லி பாசத்தோட நம்மளை பாத்துக்கிறாங்க. நீங்க நல்லவன், கெட்டவன், பொல்லாதவன், அறிவாளி, முட்டாள் அப்படின்னு அவர் வித்தியாசப்படுத்துறதே இல்ல. அத்தனை பேருக்கும் அருளாளனாக தன்னுடைய காந்த சக்தியை காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்க இருமுற ஆளையும் உடம்புல அரிப்பு உள்ளாரையும் பாருங்க. காலையில அந்த காந்த சக்தி வர 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 இவருக்கு அரிப்பெல்லாம் இருக்காது. சாயங்காலம் 6 மணி ஆனோன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். சாயங்காலம் 6 மணி ஆனதுக்கு அப்புறம் இரும ஆரம்பிச்சிடும். அப்ப அவருடைய உடம்பில் தன்னைத்தானே புனிதப்படுத்திக்கிறதுக்குள்ள நிலை இல்லைங்கிறதுனால
வெளியில இருந்து வர்ற சூரிய கதிர்களும் அதை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. காலையில 6ல இருந்து சாயங்காலம் 6 வரைக்கும். இப்ப சாயங்காலம் 6 மணிங்கிறது ஒரு கணக்கே ஒழிய, சூரியன் மறைய ஆரம்பிக்கையில அந்த 6 மணிக்கு ஒரு நாளிகை முன்னாடியே எடுத்துக்கலாம். ஒரு நாளிகைங்கிறது 40 நிமிஷம்னு நினைக்கிறேன். 2 1/2 நாளிகை 20 நிமிஷம். 5:30 மணிக்கிட்டே நம்ம ஏத்தி வச்சிடணும். ஏன்னா இந்த மறைய போற நேரத்துல சூரியன்ல இருந்து பாதி மறையில நெகட்டிவ் எனர்ஜி தான் வருது. அதனாலதான் பிராமணர்கள் தியானம் பண்றதை மாலையில் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனத்தை அசுர சந்தியாவந்தனம்னு வச்சிருக்கு. அத மில்டன்ஸ் பாரடைஸ் கிளாஸ்ல புக் 4ல மில்டன் கண்ணு தெரியாத ஆள் எழுதியிருக்காரு. சாட்டன் கேம் டு கார்டன் ஆஃப் ஏடன் அட் த டைம் ஆஃப் சன்செட் த்ரூ சன்ரைஸ்ங்கிற வார்த்தை எழுதியிருக்காரு. புக் 4ல இருக்கு. மில்டன்ஸ் பாரடைஸ் கிளாஸ் புக் 4ல இந்த அருமையான வாசகம் எழுதியிருக்காரு. சைத்தான் எப்பொழுது ஆதாம் ஏவாள் வாழ்ந்த கார்டன் ஆஃப் ஏடனுக்கு வந்தாங்கன்னா சூரியன் மூலம் சூரிய கிரகங்கள் வழியாக சூரியன் மறைய போற நேரத்துல வந்தான்னு. சாட்டன் கேம் டு கார்டன் ஆஃப் ஏடன் அட் த டைம் ஆஃப் சன்செட் த்ரூ சன்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தையா இருக்கு. இந்த சூரிய கதிர்களில் இருந்து எடுக்கப்பட்ட மரங்கள் பல இருக்கு. அதுல முக்கியமான மரம் விளக்கெண்ணெய் தயாரிக்கக்கூடிய இந்த மரம், மர பேர் தெரியல. அதுல இருந்து வரக்கூடிய முத்துக்கு பேரு கொட்டமுத்துன்னு பேரு. இப்ப அந்த சூரிய கதிர்களை வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் பல சூரியகாந்தி பூவுக்கு இருக்கலாம், எருக்குக்கு இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட விளக்கெண்ணெய்க்கு உள்ள அந்த மரத்துக்கு அதிகமா இருக்குங்கிறதுனால அந்த விளக்கு ஏத்த வேண்டிய எண்ணெய் அந்த எண்ணெய்ங்கனால அதுக்கு பேர் விளக்கெண்ணெய். விளக்கு ஏத்துறதுக்கு வேண்டிய எண்ணெய் 5:30 மணிக்கு சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் சூரிய கதிர்களை நமது வீட்டில் பரவ வைக்க வேண்டிய வேலையை அந்த ஏத்தி வச்ச விளக்கு பண்ணுது. அது விளக்குன்னா அருமையா பண்ணுது. ஒரு 2 மணி நேரம். ஏன் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜி வரப்போறதுல பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போறது. அதனாலதான் 4:30 இருந்து 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் விளக்கேற்றுறோம். அதுக்கப்புறம் சந்திரன் வந்துருது. சூரிய கிரகத்தோட சக்தியை வாங்கி சந்திரன் கொடுக்க ஆரம்பிச்சது. இப்ப அந்த விளக்கெண்ணெய் ஏத்துறதுங்கிற கான்செப்ட் அதான். நல்லெண்ணெய் ஏத்தலாம், நல்லெண்ணெய் ஏத்தலாம். அது ரொம்ப விரிவா பார்க்க வேண்டாம். விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஏத்துறோம். நம்ம இன்னும் 5 கூட்டி எண்ணெய் ஏத்து, இந்த எண்ணெய் ஏத்து, என்ன இழுப்ப எண்ணெய் ஏத்து, நெய் ஏத்து, பசு நெய் ஏத்துங்க சொல்றோம். அவ்வளவு விவரமா போனா சூரிய கதிர்களுடைய சக்தி நம்ம வீட்டுக்கு எப்பவும் இருக்கணும்னா சூரிய மறைகிற டயத்துல விளக்கேற்றி வச்சு. இதான் கான்செப்ட். இந்த சூரிய கதிர்களுடைய சக்தியை கோயில் சிலைகள் டே முழுவதும் வாங்கி வச்சுக்கிறது. அதனாலதான் இந்த கோயில்ல இந்த நேரம் பார்த்தோம்னா சூரிய கதிர்கள் சிவன் மேல விழுது அப்படின்னு எழுதுறோம். அப்படி ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. அது நேரம் விழுந்தா தான் இல்ல, நம்ம எப்படி வீட்டுக்குள்ள இருந்தாலும் சூரிய கதிர்களுடைய சக்தியை வாங்குறோமோ அப்படி கோயில் சிலைகளும் அந்த சக்தியை வாங்கி 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 வச்சுக்கிறது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனோம்னா அந்த சிலைகள்ல இந்த ரேடியோ எனர்ஜியை வாங்கி வச்சது அது ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சூரியன் இல்லைன்னாலும் இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் போனோம்னா வீட்டுக்கு கரண்ட் கொடுக்க ஒரு பேட்டரிய வச்சிருக்கோம் இல்லையா? இதே கான்செப்ட் தான். ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணி வச்சிடறோம் கரண்ட வச்சு. கரண்ட் போச்சுன்னா வீட்டுக்கு கரண்ட் கொடுத்துறோம்ல. அதே மாதிரி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சூரிய சக்தியை கொடுக்கறதுக்காக கோயில்ல இதை வச்சிருக்கோம். அதனாலதான் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதனால இறை வழிபாடுங்கிறத ஒரு குழந்தைகள் தான் செய்யணுங்கிறது இல்ல, வளர்ந்தவங்க கூட ஆன்மீக ஞானம் இல்லாதவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது. அது வந்துருச்சுன்னா நீங்க பிரமிட் தியானமே அதான் பண்ணுது. நீங்களே உங்களை டெவலப் பண்ணிக்கலாம்னு அப்புறம் கோயில் போகணுங்கிற அவசியம் இல்லை. போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. கோயிலுக்கு போறதுங்கிறது பக்தி. கோயில்ல உள்ள சிலையோட அருள் சக்தியை நானும் என்னுடைய தியானத்தின் மூலம் பெற்றுட்டேன்னா கோயில்ல உள்ள சிலைக்கு உள்ள அருள் எனக்கும் இருக்குன்னு நான் உணர்ந்துட்டா, நானும் கடவுள்னு உணர்ந்துட்டா, இந்த உயிருள்ள எல்லாரும் கடவுள்னு தெரிஞ்சுது. அப்ப அந்த கடவுளுக்கு சமமான அருள் எனக்கு இருக்குன்னு புரிஞ்ச அன்னைக்கு அகங்காரம் வரக்கூடாது. இருக்க எல்லாரும் கடவுள்னு வந்துட்டால் அதுக்கு பேரு ஞான மார்க்கம். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது நீங்க கோயிலுக்கு போய்
இறை அருளை நீங்க வாங்கிக்கிறது. பக்தி மார்க்கம் என்பது நீங்கள் உங்களுடைய அன்பை கடவுளுக்கு செலுத்துறது. ஞான மார்க்கம்ங்கிறது கடவுள் உங்களுக்கு அன்பை செலுத்துவது. நல்ல நல்ல ஆழமா பதிய வச்சுக்கங்க.